கரெக்டாக சித்தலப்பாக்கம் கூட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, கூட்ரோட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட வர தேவையில்லைங்க. ஒரு 800 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா போதும். ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 852 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 2 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 7 யூனிட் இருக்குங்க. 7 யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 யூனிட்டும் செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் கொடுத்துருக்காங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் எதுக்காகனா வந்து கமர்ஷியல் பர்பஸ், அதாவது பில்டரோட ஆஃபீஸ். இந்த வீடு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவரோட ஆஃபீஸாக இங்கே செட் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ரைஸை விட கமர்ஷியல் ப்ரைஸ் எப்பவுமே வந்து டபுள் மடங்கில் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸுமே அதே மாதிரி தாங்க கோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ப்ரைஸ் ரீசனபிள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கோட் பண்ணிருக்காங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். மேடவாக்கம் நியர்பை ஆன் ரோட்டில் இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட்லேயே இப்போ வந்து நான் நிற்கிறது பார்த்துக்கோங்க. இந்த மெயின் ரோட் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் கனெக்ட் ஆகிற ரோடு தான். இந்த ரோட்டில் அப்படியே ஆன் ரோட்லேயே இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட சேர்க்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக புரியுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எலிவேஷன் பார்த்துருங்க. எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் ஓல்டான ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இயர்ஸ் ஆகுதுங்க. 2010 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. நமக்கு வந்து ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போது ரீசேல் பண்ணுறாரு, அவர் அப்ராடில் இருக்கத்தால். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சவுத் ஃபேசிங்கில் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஒன்றுமே நான் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹை ரேஞ்சில் இருக்கும். எதனால்னா ஆன் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ இந்த இடத்துல 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 ரூபாய் இல்லைங்க, 15,000 வரைக்கும் கூட சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் எல்லாமே ரேட்டு போயிட்டு இருக்குது. அது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஆன் ரோடில் இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கேட்டு பார்த்துருங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வைடான கேட்டு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 யூனிட் இருக்குங்க. 7 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 யூனிட்டும் செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் கொடுத்துருக்காங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் எதுக்காகனா வந்து கமர்ஷியல் பர்பஸ், அதாவது பில்டரோட ஆஃபீஸ். இந்த வீடு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவரோட ஆஃபீஸாக இங்கே செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே வந்தோன்னா நமக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே சில்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் ஆஃபீஸாக பிளான் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பார்க்கிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 9 பார்க்கிங் வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. நம்மளோட கார் பார்க்கிங் இந்த இடத்துல வரும். அதுக்கு பாத்வே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, வெளியே போகிறதுக்கான வழி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கார்டனிங் செட்டப் போட்டு அந்த இடத்துல தான் பண்ணி வச்சுருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டில் அந்த டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிவர்ஸ் ஹேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது, ரெட் பிரிக்ஸில். அப்படியே வாங்க. ஸோ நமக்கு லிஃப்ட் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அப்ரூவ் இல்லை, லிஃப்ட்டு கம்பல்சரி இல்லை. பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேர்கேஸ் போகிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய லாபி ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இபி மீட்ரு வந்துடும். ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக இபி மீட்ரு கொடுத்துருக்காங்க. இபி மீட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் இபி மீட்டர் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் சிசிடிவி கேமரா ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க நம்ம வீடை போய் பார்த்துலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்டிங்கே வந்து மறுபடியும் பெயிண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் ஆகுது இந்த பில்டிங்க்கு பெயிண்டிங் பண்ணி. இப்போ மறுபடியும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் வந்து டோட்டல் பில்டிங்குமே வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வுட் டோர் தான். நீங்கள் டோர் மாற்றுறீங்க அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான வுட் டோர் தான். அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியா வந்துடும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல சோஃபா போட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் ஏரியா, ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் செட்டப்புமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிச்சனுமே வந்துடும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணாங்க. ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. அது எல்லாமே நான் ஒன்றுமே சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு இல்லைங்க. பட் ஆனால் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டோரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிவிசி டோரில். அது எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 3 மந்த் தான் ஆகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒரு சின்ன பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. வாங்க. ஸோ இந்த பால்கனி வந்து ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3 அடிக்கு அந்த லென்த் வரைக்குமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனில் சர்வீஸ் ஏரியாவும் கனெக்ட் ஆகுது. அது எல்லாமே நான் கிச்சனில் போய் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா நம்ம பார்த்துடலாம். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 852 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 2 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 421 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான். எதனால் பார்த்தீங்கன்னா 421 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்னும் போது இன் ஃபியூச்சரில் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஆன் ரோட்லேயே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஏறிடும். ஏன்னா நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லை, நீங்களே டேரெக்டாக வந்து பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ இருக்கும்ன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த ரோடு பெருசாக டெவலப்மெண்ட் இல்லைனாலும் இந்த இடத்துல ஒரு ஆன் ரோடில் ஒரு ப்ராஜெக்ட் அப்பார்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் இதை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாகவே கமர்ஷியல் பில்டிங் தான். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ரைஸை விட கமர்ஷியல் ப்ரைஸ் எப்பவுமே வந்து டபுள் மடங்கில் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸுமே அதே மாதிரி தாங்க கோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ப்ரைஸ் ரீசனபிள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கோட் பண்ணிருக்காங்க. ஒன் ரீசனுக்கு, எமர்ஜென்சி ரீசனுக்காக நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட ப்ரைஸை நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. சமைக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே சமைக்கிறதாலும் இந்த இடத்துல ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் அந்த ஒரு டைரக்ஷனில் தான் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு சமைக்கிற ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கான எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாகவே. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்க்மே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டேப் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டது தாங்க. பிராண்டட் எல்லாமே வந்து பேரிவர் பிராண்ட் அந்த மாதிரி தான், ஜாகுவார் பிராண்ட் அந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன், அண்ட் வெசல் வாஷிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடம் இருக்குது பாருங்கள். நீங்கள் கேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு கேஸ் செட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே கேஸ் செட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இடத்துல கேஸ் செட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேரிவேர் பிராண்டில். ஸோ டேப் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேஞ்ச் பண்ணது. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ என்ன இதுவில் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு டைல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்கூட்டில் போட்டிருக்காங்க. ஃப்ளஷ் டோர் தான் இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாக்கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டாலும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிவிசியில் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க, இல்லை இந்த இடத்த ஸ்லாபாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் இல்லை, அதுக்கு பதில் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வுட் ஒர்க் போட்டு பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. வாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஏஜ்டு பர்சன் இருந்தாலும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. 853 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHKனா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுக்கறது பெரிய விஷயங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அப்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆன் ரோட்லேயே. ஸோ
ஸோ வென்டிலேஷனுக்கு நமக்கு 2 சைடுமே விண்டோ வந்துடும். திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிசியில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால்டேல் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பேரிவேர் பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். நமக்கு டேப் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பாயிண்ட்டு உங்களுக்கு புதுசாக இப்போ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணது. ஸோ இந்த வீடியோ இப்போ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. 853 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 2 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 421 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். அண்ட் மெயினாக சொல்லணும்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் தாங்க. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, சித்தாலப்பாக்கம் மேடவாக்கம் நியர் சித்தாலப்பாக்கம்ல ஒரு மெயின் ரோட்டில் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக சித்தாலப்பாக்கம் கூட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, கூட் ரோட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட வர தேவையில்லைங்க. ஒரு 800 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா போதும், ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் 39 lakhs கோட் பண்ணிருக்காங்க ஓனர். அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள், ரொம்ப நெகஷியபிள் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவர் போட்ட ப்ரைஸே ரொம்ப கம்மி தான். லோன் பார்த்தீங்கன்னா நம்ம 80 இல்லைங்க 90% பேங்க்கில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க. நீங்கள் எங்கேயுமே போய் லோனுக்காக கஷ்டப்படணும், இவங்களை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் அலையணும் அப்படின்ற கவலையே இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சைன் போட்டால் போதும், 90% பேங்க்ல நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி சைட்டை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கொண்டதை நான் நம்புறேன். பிஃபோர் நீங்கள் சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்கள் கீ எடுத்துகிட்டு வரணும். வேறு சைட்டில் வேறு ஒர்க்கில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீ எடுத்துன்னு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறது. அதனால் முன்னாடியே கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும், எங்களுக்குமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி, பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்க தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்கிறேன். முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கமெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, என்ன லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அகம் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூடியூப் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க முடியலனாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக சின்ன ஒரு 1 minute வீடியோவாக நம்ம போட்டிருப்போம். உங்களுக்கு அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு பார்த்து புரிஞ்சிக்க உடனே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.